கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? கர்த்தர் நாள் மாறுது, வாரங்கள் மாறுது, மாதங்கள் மாறுது, வருஷங்களும் மாறுது, தோற்றங்களும் மாறுது, சூழ்நிலைகளும் மாறுது. கர்த்தர் மட்டும் அப்படியே இருக்கிறார். காட்சி மாறுது, ஆட்சி மாறுது, கர்த்தர் அப்படியே தான் இருக்கிறார். அவர் ஆட்சி நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் நல்லவர். எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால உடனேலாம் எல்லாம் செஞ்சிட மாட்டார். நேரங்காலம் பார்த்து தான் செய்வார். அதனாலதான் லூக்கா 18 விதவை ஜெபம் பண்ணுவா. விதவை அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி திரும்ப திரும்ப போய் ஜெபம் பண்ணுவா. அந்த ஓமை ஆண்டவர் சொல்லிட்டு கடைசி அவனை சொல்லி காட்டுவாரு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளா இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அப்படின்னு கேட்பாரு. அந்த நீடிய பொறுமை அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா நேரங்காலம். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் அவர்கள் கேட்ட உடனேலாம் அவர் செய்யறதில்லை. நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து, தட் மீன்ஸ் ஏற்ற காலம், சரியான நேரம், பொருத்தமான காலம், தகுதியான காலம், நல்ல நம்ம லாங்குவேஜ்ல சொன்னோம்னா நேரங்காலம் பார்த்து பதில் செய்வார். ஆமென். அப்ப நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிறதுனால எல்லாத்தையும் செய்ய முடியுங்க. அப்படிங்கிறதுனால உடனேலாம் செஞ்சு தர மாட்டாரு, செய்யவும் மாட்டாரு. ஏன்னா என்ன பார்ப்பாரு அவரு? என்ன பார்ப்பாரு? நேரங்காலம் பார்ப்பாரு. எப்ப செய்யணும் அப்படின்னு பார்ப்பாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு? நம்முடைய தேவனால எல்லாம் செய்ய முடியுங்கிறதுனால எல்லாம் செஞ்சிட மாட்டாரு. சித்தம் இருந்தாதான் செய்வாரு. அவருக்கு மனசு வேணும். அதனாலதான் குஷ்டரோகி ஒருவன் அவர்கிட்ட ரொம்ப ஞானமா ஒரு ஜெபம் பண்ணான். உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க. பாத்தீங்களா? சித்தம் 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 வேணும். சித்தமானால் சுத்தமாக்க உம்மால் கூடும். உங்களால என்னை குணமாக்க முடியும். பட் இப்ப எனக்கு என்ன தேவைன்னா சித்தம் இருக்கா இல்லையா, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா இல்லையா, உங்களுக்கு மனசு இருக்கா இல்லையா, இதுதான் இப்ப எனக்கு வேணும். மற்றபடி உங்க வல்லமையில எனக்கு டவுட் கிடையாதுன்ட்டான். ஆமென். பாத்தீங்களா? சித்தத்தை தேடுற மனுஷன். நோய் என்னமோ குஷ்டரோகி சுகமானா அவ்வளவு நல்லது. ஆனாலும் சித்தத்தை முன்வைக்கிறான். உமக்கு சித்தமானான் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தேவனால எல்லாம் செய்ய முடிக்கிறதுனால எல்லாம் செஞ்சிட மாட்டாரு. சித்தம் இருந்தாதான் செய்வாரு. என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். அது மட்டும் நமக்கு தெரிஞ்சது. தெரியாது என்னது? சித்தத்தின்படி கேட்டால் தருவேன். சித்தத்தின்படி கேட்டால் தருவேன். சித்தத்தின்படி நீங்க கேட்டாலும் சித்தம் இருந்தால்தான் தருவேன். இதெல்லாம் எழுதணும். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன். அதே நேரத்துல சித்தத்தின்படி கேட்டால்தான் செய்வேன். சித்தத்தின்படி கேட்டாலும் சித்தம் இருந்தால்தான் செய்வேன். ஜெபங்கிற டாபிக், ஜெபங்கிற அந்த 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 பாடம் கடல் மாதிரி. அது போயிட்டே தான் இருக்கு, ஆழத்துல போகுது. நீ நினைக்கிற மாதிரினா இல்ல. அதனாலதான் திரும்ப திரும்ப ஆண்டு எப்படியாவது அந்த பிரேயர் டாபிக்கை டச் பண்ணிட்டே வராரு. எப்படியாவது டச் பண்றாரு. ஏன்னா அது கடல் மாதிரி போகுது, ஆழம் அது. ஆமென். அதனால கடைசியா சொன்ன பாயிண்ட புரிஞ்சுக்கணும். சித்தத்தின்படி கேட்டால் தருவாரு. அவருக்கு சித்தம் இருந்தாதான் தருவாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீ என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? பிரேயர் பண்ணணும். என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும். தெரிஞ்சுக்கிட்டு பிரேயர் பண்ணணும். கர்த்தர் நல்லவர். அப்ப ஆண்டோட்ட நாம ஒண்ணு கேட்டோம், நமக்கு அதை செய்யாம இருக்கிறார்னா என்ன காரணமா இருக்கலாம்? பாசிபிலிட்டிஸ், சாத்திய கூறுகள். ரொம்ப வாரமா கேட்கிறேன், ரொம்ப நாளா கேட்கிறேன், ரொம்ப மாசமா கேட்கிறேன், ரொம்ப வருஷமாவோட கேட்கிறேன், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சு தரவே மாட்டேங்கிறாருங்களா? என்ன காரணமா இருக்கலாம்? ஒண்ணு சித்தம் இல்லாம இருக்கலாம், இன்னொன்னு நேரங்காலம் கூடி வராம இருக்கலாம், அதுக்கான நேரம் என்ன வராம இருக்கலாம், குறிச்ச காலம் என்ன வராம இருக்கலாம். அப்படின்னு உள் வாங்கணும். நீங்க உடனே ஆண்டவர் மேல கம்ப்ளைண்ட் எழுதி போடக்கூடாது. இந்த ஆண்டவர் சரியில்லை அல்ல போடக்கூடாது. ஒண்ணு ஆண்டு மேல கம்ப்ளைண்ட் போடுறது, இல்லைன்னா நம்ம மேல கம்ப்ளைண்ட் போட்டுக்கிறது. நம்ம சரியில்லை, நம்ம புத்தி சரியில்லை, நம்ம பேச்சு சரியில்லை, நம்ம செயல் சரியில்லை, ஆண்டவர் தரமாட்டேங்கிறாரு போகக்கூடாது. ஒண்ணு அந்த பக்கம் கம்ப்ளைண்ட், இந்த பக்கம் கம்ப்ளைண்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்புறம் என்ன சொன்னாரு? நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அது எப்ப தேவைன்னு தெரியும். அதை எப்படி தரணும்னு தெரியும். சூப்பர்ல. எதை விட்டு வச்சார் நமக்கு? உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும்டா. படைச்சவனுக்கு தெரியாதடா, அழைச்சவனுக்கு தெரியாதடா. என்னடா அது? பெத்தவனுக்கு தெரியாதான்னு சொல்றோமா?
பெத்தவங்களுக்கு தெரியாது உனக்கு என்ன வேணும்ட்டு சொல்றமா இல்லையா? இல்லையா? அப்ப அவர் சொல்ல மாட்டாரு, உனக்கு என்ன வேணும்ட்டு எனக்கு தெரியாதா? அது எப்ப வேணும்னு தெரியாதா? இப்பயே சைக்கிள் வேணும் கேட்கிற, இப்பதான் தவந்துட்டு இருக்கிற, இப்பயே சைக்கிள் அவனுக்கு எப்ப வேணும்னு எனக்கு தெரியும்டா, வாங்கி தரல கூட. ஆமென். அதை எப்படி தரணும்னு எனக்கு தெரியும். நீ எனக்கு பாடம்னு எடுக்க வேண்டாம். ஆமென். எல்லாமே ஜெபத்தை குறித்த தகவல்கள், புரிதல்கள். கிறிஸ்தவத்துல ஜெபத்தை குறித்து அவ்வளவு கொண்டு போக வேண்டியிருக்கு, திணிக்க வேண்டியிருக்கு, டன் டன்னா கிடக்கு. இதை உள்வாங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். வேற கோணத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர். அப்புறம் என்ன சொன்னாரு? உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலேயே ஆண்டவர் நமக்கு தருவாரு. தருவாரா? உனக்கு இது வேணுமாடா, இந்த சட்டை உனக்கு வேணுமா, இந்த டிவி உனக்கு வேணுமா, இந்த வீடு உனக்கு வேணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒன்று ஆண்டவர் தரணும்னா உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமே தருவாரு. நம்புறீங்களா ஆண்டவரை? இப்பெல்லாம் பாக்குறோமா? உங்களுக்கு ஒண்ணு வேணுமான்னு கேட்காமலே உங்களுக்கு தருவாரு. தந்துக்காரா அப்படி? ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? என்கிட்ட ஆண்டவர் கேட்காம தந்துட்டாருங்க. என்னை கூப்பிட்டே கேட்கல, போங்க இந்த வா இங்க கூப்பிட்டு கை கொடுத்தாருங்க. ஏதாவது இருக்கா? யோசிச்சு எழுதி வைங்க. இருக்குன்னு சொன்னீங்க, கேட்டா தெரியாதுங்க நீங்க. சார் ஒரு கைது கொடுக்கலாமா? என்ன ஒரு கிரேஸ் சகோதரிக்கு. நீங்க உயிரோட இருக்கிறது நமக்கு வேணுமான அவர் கேட்டு கொடுக்கல, அவரா தான் கொடுத்திருக்கிறார். அருமையான ட்ரூத் இது. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்ப நமக்கு ஒண்ணு வேணுமான்னு ஆண்டவர் நம்மகிட்ட கேட்காம கொடுத்துருவாரு. கேட்கறதுனா இல்ல. அதே மாதிரி அடுத்து என்ன சொன்னாரு? வேணும்னு நீங்க கேட்காமலேயே அவர் தர்றவர். என்ன இப்படி சொல்றீங்க? கேளுங்கள் கொடுக்கப்படும். ஜனவாசனம் சொல்லியிருக்கு, பைபிள் சொல்லியிருக்கு, இயேசு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எப்படி சொல்றீங்க? கேள்வி வரணும். வேணும்னு நீங்க கேட்காமலேயே ஆண்டவர் தருவாரு. உங்களுக்கு வேணுமான்னு கேட்காமலே ஆண்டு தருவாரு. அவரை பக்கம் புரிச்சுங்க, உங்க பக்கம் புரிச்சு வாழுங்க. இதான் நம்ம தெய்வம். ஆமென்.